இருக்கும் உள்ளம் நினைக்க நம்பிக்கையின் ஒளியாய் நல்லதொரு நாளாய் பூத்த மலராய் மலரட்டும் புத்தாண்டு. புது ஒளியில் புது வழிதனில் சோகங்கள் தீண்டாமல் சொர்க்கமாய் நமது வாழ்க்கை மலர சரித்திர ஆண்டாய் இவ்வாண்டு அமைய அத்தனை கனவுகளும் நனவாக சொந்தங்கள் அனைத்தும் கூடி வர நீயே கலங்கரை தீபமாய் வீற்றிருந்து எமது அக இருளை போக்கி எமது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் விடிவெள்ளியாய் இருந்து நாங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வழித்துணையாய் இருந்து வலம் வருபவளே, இவ்வினிய ஆண்டிலே முயற்சி விதைகளை தூவி நம்பிக்கை பயிர்களை முளைக்க செய்து விடாமுயற்சியோடு அறுவடை செய்ய எமக்கு அரணாய் இருக்கும் லூர்து அன்னையே, எமக்காய் இறைஞ்சுவீர். திருமகனிடம் ஆம் அன்பு சகோதரமே, மீண்டும் வசந்தம் எழுந்துவிட்டது, மீண்டும் சோலைகள் கொழுந்துவிட்டது, இதயம் மலர்ந்து விட்டது, இசையின் கதவுகள் திறந்து விட்டது. எனவே நாம் நம் உள்ளத்தில் நற்குணங்கள் என்ற பயிரை விதைத்து விடாமுயற்சி என்ற நீரை பாய்ச்சி இருளையும் சோகத்தையும் நமது உள்ளத்திலிருந்து நீக்கி இப்புதிய ஆண்டினை பிரகாசமும் நம்பிக்கையும் நிறைந்ததாய் மாற்றுவோம். மதங்கள் அற்ற ஒரு மாதம் பிறக்க, சாதிகள் அற்ற ஒரு சகாப்தம் பிறக்க, பெண்ணையும் ஆணையும் சமமாய் மதிக்கும் சரித்திர ஆண்டாய் அமைய கட்டுப்பாடு என்ற கூட்டை விட்டு வெளியேறி அறியாமை இருளை போக்கிட ஜபமாலையை ஆயுதமாய் கையில் எடுப்போம். வலம் வருவோம் இப்புவிதனில் வெற்றியுடன். இன்று அசனம் வழங்குபவர்கள் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மரியராஜ், மரிய புஷ்பம், செனிசா இவர் குடும்பத்திற்கு
லூர்து மாதா வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலன், சமாதானம், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று பாயாசம் வழங்குபவர்கள் வடக்கு பரங்கன்றாபுரம் வேதசியாமணி, ரோஸ்லின் மேரி, ராஜா, பிரபு இவர் குடும்பத்திற்கு அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலன், சமாதானம், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ராஜா பி படிப்பிற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கருவந்தா தாமஸ் அந்தோணியம்மாள் இவர் குடும்பத்திற்கு அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலன், சமாதானம், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மகன் லூர்து பிரான்சிஸ், மருமகள் லூர்து லியோனா இவர்களுடைய சுகத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் திருமலாபுரம் புனித லூர்து அன்னை மலைக்கோயில் திருத்தலத்திற்கு பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். அனைவரும் கரங்களை தட்டி இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மசபியல் குகையில் அன்னை மரியாள் பெர்னதத் என்கிற சிறுமிக்கு 18 முறை காட்சி கொடுத்து அந்த மசபியல் குகையில் தனக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று பணித்தார். 1911ஆம் ஆண்டு நம்முடைய சேர்னவரம் பங்கினுடைய முதல் பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை இன்னாசியாருக்கு புனித லூர்து அன்னை கனவில் காட்சி கொடுத்து இந்த திருமலாபுரம் மலையில் தனக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று பணித்தார். எனவே இத்தனை ஆண்டுகளாக மசபியல் குகையிலும் நமது திருமலாபுரம் மலையிலும் கம்பீரமாய் வீற்றிருக்கின்ற இந்த லூர்து அன்னை திருத்தலம் தன்னை தேடி வருகிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வெறுங்கையோடு திரும்பி செல்லாமல் மலையேறி வருகிற நாம் எல்லோரும் மன மகிழ்வோடு செல்வதற்கான அருளை, ஆற்றலை பெற்று தருகிற அற்புத நீர் ஊற்றாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்த மலைக்கோயில் திருத்தலத்தில் திருப்பலி கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை சிறப்பாக 2 திருப்பலிகளும் நற்கருணை ஆராதனையும் வைக்கிறோம். அதிலும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை பல்வேறு இடங்களிலிருந்து வருகிற நாம் எல்லோரும் அன்றைக்கு ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி வருகிற ஆண்டில் தொடர்ந்து லூர்து அன்னையினுடைய பரிந்துரை வேண்டி ஜெபிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். எனவே ஒரு நிமிடம் கைகளை குவித்து கண்களை மூடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ முறை நாம் இந்த மலைக்கோயில் திருத்தலத்திற்கு மலையேறி வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நாம் கேட்ட, ஜெபித்த, வேண்டிய விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், ஒப்பு கொடுத்த நேர்ச்சைகள் இவை அனைத்தையும் லூர்து அன்னை தன்னுடைய திருமகனிடம் நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்திருக்கிறார். அந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இதோ பிறந்திருக்கிற இந்த 2024வது ஆண்டு அருளை, ஆற்றலை, ஆசிரை, வல்லமையை, மகிழ்வை தருகிற ஆண்டாக அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு மலையேறி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டை அன்னையினுடைய பாதம் ஒப்பு கொடுப்போம். இந்த முதல் சனிக்கிழமை அகில உலகம் என்றும் அன்னையினுடைய திருத்தலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த மலைக்கோயில் திருத்தலத்தில் கூடி வந்து ஜெபிக்கிறோம். 1858வது ஆண்டு அந்த பெர்னதத் சிறுமிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார். அந்த பெர்னதத்தினுடைய உடல் இன்று வரை அழியாமல் பிரான்ஸ் நாட்டில் அப்படியே இருக்கிறது. அந்த பெர்னதத்தம்மாளுடைய உடலுடைய திருப்பண்டம் புனித பொருளாக நம்முடைய மலைக்கோயில் திருத்தலத்தில் அருளிக்கமாக வீற்றிருக்கிறது. இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கிற புண்ணிய பூமியில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த கல்வாரி பலியில் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம்.
சிறப்பாக இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக பல நிலைகளில் பணமாக, பொருளாக நன்கொடை கொடுக்கிற அனைத்து நன்கொடையாளர்கள், திருத்தலத்தினுடைய பணியாளர்கள், ஆலய பணியாளர்கள், திருத்தல வளர்ச்சி பணிக்குழுவினர், அருட்சகோதரிகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்னும் பல நபர்கள் இந்த மலைக்கோயில் திருத்தலத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்து பல்வேறு காரணங்களினால் வர முடியாமல் இருப்பவர்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களையும் லூர்து அன்னையினுடைய பாதம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்க தடையான குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நாங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நித்திய நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வழமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 1-13 முடிய. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க இருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர்தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு ஆசி வழங்கி இருக்கிறார் என்று கண்டு உனக்கு அஞ்சுவர். உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுகள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றின் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாய் இரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என்
பிறகு வருந்த செய்பவா, தினந்தோறும் எங்கள் இசையும் தன் தஞ்சம், மனந்தோறும் காணும் மகிழ்வுந்தன் சொந்தம், என் சுவாசமும் தன் வாசமாகவே, என் வாசமும் தன் பாதம் சேரவே. உண்மை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லது செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற, என்னாயனே எனையாளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே. செய்பவா, விடியா ஏக்கம் வாழ்வில் என்றும் விடிய செய்பவா, தீரா சோகம் மனதில் என்றும் தீர செய்பவா, இனி எந்தன் பாடல் இறை வாழ்வின் தேடல், இனி உந்தன் ஞானம் என் வாழ்வின் காலம், இறையாட்சி எந்தன் பாதையாகவே, இறை சாட்சி வாழ்வு நாளும் வாழவே. உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லது செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற, என்னாயனே எனையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 7 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இயேசு இவற்றையெல்லாம் மக்களுக்கு சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாகமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவனின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவிலே வந்து கொண்டிருந்த போது நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம்,
நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய் என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்று தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ராயலிடத்திலே இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் நல்லவர்களே, அன்னையினுடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மலை ஆசீர்வதிக்கப்பட்ட மலையாக, அருளையும் வளமையையும் செழுமையும் நமக்கு அள்ளித்தருகின்ற ஒரு மலையாக ஆண்டவருடைய அருள் இரக்கத்தால் இங்கே நமக்கு கூடியிருக்கிறது. எல்லாம் தம்பி 2 பேரும் வந்து போதும் நிற்கும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய நேரத்திலே நாம் இந்த திருமலை மீது அமர்ந்திருக்கிறோம். இந்த திருமலையே ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம் தருகின்ற ஒரு மலையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, மேலே ஏறி வரும்போது உங்களுக்கு தெரியும், புதுசாக வர ஆட்க மேலே வருவதாக நின்னாங்க அப்படின்னா, இந்த மலைக்கு மேலேயா போகணும் ஏ அப்பா என்று மலைப்பார்கள். பிறகு ஏறும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கும். அதனால் இந்த மலையிலே இந்த ஆலயத்தை கட்டிய நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அற்புதமான முறையிலே செய்திருக்கிறார்கள். எப்படி என்றால், இதோ 14 சிலுவை பாதை நிலைகளை அழகாக வைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப விவரமான ஆட்களுக்கு தான் அது தெரியும். என்ன செய்வார்கள், ஒவ்வொரு தளத்திலும் நின்று தங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதலை வைத்து அப்படியே ஜெபித்து 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 வருவார்கள். அப்படிதானா? அது ஜெபிக்கிறதுக்காக வச்சிருக்காங்களா, டயர்டாகாமல் மேலே வரணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது அவங்க வச்சவங்ககிட்ட தான் நம்ம கூப்பிட்டு என்ன செய்யணும். எனக்கு என்னமோ ரொம்ப விவரமான ஆட்கள் என்ன யோசித்தாங்க அப்படின்னா, எப்படி மேலே வரைக்கும் போகிறதுக்கு மூச்சு வாங்கும். அதனால ஒவ்வொரு ஸ்தலமாக நில்லு, ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணு, அடுத்து போ 5 நிமிஷம் நில்லு, 5 நிமிஷம் ஜோம் பண்ணு. மேலே போய் ஜோம் பண்ண தானே போகிறேன், அதை மேலே போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணுறதுக்கு வார வழியெல்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு வந்தா டயர்டே தெரியாது. ரொம்ப அற்புதம், ரொம்ப அழகான ஒரு நுணுக்கம். இந்த மலையை நீங்கள் உற்று நோக்கினால் இப்படிப்பட்ட நுணுக்கங்கள் நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்றைக்கு தலைப்பு நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை ஜெகன்ராஜா அவர்கள் ஏதோ நம்முடைய அன்னையினுடைய திரு உருவம் அடங்கிய அந்த கேலண்டர், அதற்கு கீழே இந்த மலையிலே இருக்கிற ஆசீர்வாதத்திற்குரிய நீரூற்று, நூற்றாண்டினுடைய கவி, பின்பகுதியில் இருக்கிற இந்த கவிகள் எப்போதிலிருந்தே இது இருக்கிறது. இதோ 100 ஆண்டுகளை தாண்டி 125வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த அற்புத மலை, இந்த அற்புத ஆலயம் இதோ எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதை கொடுத்துவிட்டு அதற்கு ஒரு தலைப்பும் கொடுத்திருக்கிறார்கள். அருமையான ஒரு தலைப்பு, அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரையே நம்பியிரு நலமுடன் வாழ்வாய். 2 வரிதான், ஆனா நறுக்குன்னு இருக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் சொல்ல சொல்லதான் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சுதான் நீங்களா சொல்லுங்கன்னு, ஆனா நீங்க ரொம்ப விவரம். இன்னொரு தடவை அவ்வளவுதான். ரொம்ப அழகான ஒரு வசனம், எல்லாருடைய மனதிலும் பதிந்திருப்பது மகிழ்ச்சி. எனவே அதற்கு நீர் ஊற்றுவோம். இப்போது அதை வளர்ப்பதற்கான முயற்சியை நாம் இப்போது செய்வோம். வீட்டிற்கு போகிற பொழுது அது நமக்கு பலன் தந்திருக்க வேண்டும். ஆண்டவரையே நம்பி இருப்பவர் நலமுடன் வாழ்வார் என்றால், நீ ஆண்டவரை நம்பி இரு, நலமுடன் வாழ்வாய். உன் வாழ்வு இப்போ மலையை தேடி வாரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சாக கிடக்க ஆட்களா வாழ்க்கையை தேடி மேலே வர போகிறோம்?
எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மலைக்கு மேலே என்ன செய்ய முடியும். இப்போ இதில் ஆஸ்மா இருக்குது, அல்லது எனக்கு முட்டு வலி இருக்குது, எனக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, நான்லாம் மலை மேலே ஏறிக்கிட மாட்டேன் அப்படிங்கிற ஆளுக்கு யாராவது வர போகிறாங்களா? இல்லை மலைக்கு போகணும் அப்படின்னா ஐயோ நமக்கு ஆகாது, டாக்டர் சொல்லியிருக்காது, படிக்கட்டிலே ஏறாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால் இவ்வளோ பெரிய மலை மேலே நான் என்ன செஞ்சுக்கிட மாட்டேன், ஏறிக்கொள்ள மாட்டேன். ஏற்கனவே அண்டர் லெவல் 35 மார்க்கு கீழே உட்கார்ந்துருக்கிற ஆளுங்க பக்கன்னு முழிச்சிட்டு இருக்கான். சரிப்பா அவங்கள விடுங்க, அவங்களுக்கு கடைசியில் ஒரு பாயிண்ட் இருக்கு. சரிதானா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நம்ம ஏறக்குறைய வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி பஸ் வசதி கிடையாது. கீழே காரை நிப்பாட்டுறதுக்கு நம்ம இடம் தேடும் போதே சொல்கிறாங்க கூட வந்து ஆட்க, ஃபாதர் பார்த்து நிப்பாட்டுங்க, 5 மணிக்கு தான் ஆட்கள்லாம் மலையை விட்டு இறங்கும், நீங்கள் வாட்டுக்கு 4 வண்டிக்கு மத்தியில் நிப்பாட்டிட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எங்கே தான் என்ன செய்யணும்? கீழே பாருங்கள், எப்படி பார்த்தாலும் ஒரு 500 டூ வீலர் நிற்கும், ஒரு 250 கார் நிற்குது, எப்படி பார்த்தாலும் ஒரு 25 வேனுக்கு மேலே நிற்குது. இப்போ யோசித்து பாருங்கள், கையில் காசே இல்லாத ஆளுக்கு இங்கே வர முடியுமா? அன்னைக்கு பஸ்ஸில் வரதா இருந்தாலும் காசுக்கு டிக்கெட் கொடுத்தானே வந்து சேர்ந்துருக்குறோம். இப்போ யோசித்து பாருங்கள், அப்போ காசு நம்மகிட்ட இருக்குது, உடல் நலம் மலையேறுகிற அளவுக்கு உடல் நலம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ வாழ்வடைவீர், ஆண்டவரை நம்பு நலமுடன் வாழ்வாய் அப்படின்னா அந்த வாழ்வாய் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குத்தான் செய்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட வாழ்வு? நலத்தோடு கூடிய, அருளோடு கூடிய. இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், நல்ல விதையை எடுத்து விதைத்தேன், அந்த விதை பாறையின் மீது விழுந்தது, இதோ முள்செடிகளுக்கு மத்தியில் விழுந்தது, பாறையின் மீது விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ ஒரு சில 30 மடங்கும், ஒரு சில 60 மடங்கும், ஒரு சில 90 மடங்கும், ஒரு சில 100 மடங்கும் பலன் தந்தன. இங்க வந்திருக்கிற இன்றைக்கு அத்தனை பேரும் எத்தனை மடங்கு பலன் தரணும்னு நம்ம மேலே வந்திருக்கோம்? நீங்க எவ்வளவு இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மலையேறி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய குறைபாடு ஒன்றும் இல்லை, பெரிய வகையில் சாக ஒன்றும் கிடக்கல, அல்லது முட்டிட்டு ஒன்றும் கிடக்கல, அல்லது ஐயோன்னு வழி தெரியாம ஒன்றும் திகைச்சு போய் நிக்கல. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நம்பு வாழ்வாய் அப்படிங்கிறது இல்ல, ஆண்டவரை நம்பு நலமுடன் வாழ்வாய். அப்ப ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் 100 மடங்கு பலன் தர முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளும் இருந்துதான் வந்திருக்கிறோம். அதையும் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்னதான் சொல்லணும் அப்படின்னா, நான் சொல்ல வர்ற ஒரே ஒரு செய்தி, இந்த மலைக்கு வந்தீங்களா, இந்த மலையை அனுபவித்து சொல்லுங்கள், இந்த மலையை அறிந்து செல்லுங்கள். இந்த மலையை அறிந்து அனுபவித்து விட்டு இந்த மலையை விட்டு கீழே இறங்குங்கள். நிறைய பேர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, அனுபவம் இல்லாத வாழ்க்கை, அறிந்து கொள்ளாத வாழ்க்கை. இது எப்படி தெரியுமா? குற்றாலத்துக்கு ஒரு தடவை டூருக்கு எல்லாரையும் கூட்டு வா அப்படின்னு எழுப்பியாச்சு, வேனில் டூருக்கு கிளப்பியாச்சு, எல்லா ஆளும் கிளம்பிச்சு. ஒரு அம்மா இரும்புது, அவங்க வீட்டில் அவன் பையன் சொல்கிறான், ஏம்மா உனக்கு தான் உடம்புக்கு முடியலல்ல, எதுக்கு குற்றாலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த அம்மா, பா நான் குற்றாலம் போவேன் அப்படின்னு குற்றாலத்துக்கு வண்டியில் ஏறிடுது. குற்றாலம் கூட்டு போனோம், வண்டியில் ஏறினம்மா, சாயந்தரம் கீழே தென்காசிக்கு 4 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். அது வரைக்கும் வேனை விட்டு இறங்கவே இல்லை, வேனுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு, சொற்று போட்டிருக்கு, மஃப்ளர் போட்டிருக்கு, இறுக்கி பிடிச்சு உட்கார்ந்துருக்கு. ஏமா இறங்கு. அந்த குற்றால அருவியில போய் தண்ணியை கொஞ்சம் போல எடுத்து லேசா மூஞ்சில ஊத்தி முகத்தை கழுவிட்டாது வாணி, குளிக்க வேண்டாம். சாமி கீழே இறங்கினோம்னா நீங்க எனக்கு அடக்க புசை தான் வைக்கணும், சும்மா இருங்க, நான் என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன். ஏமா நீ எதுக்கு குற்றாலத்துக்கு வரணும்? ஆசை சாமி, எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை சாமி, எல்லாருக்கும் நல்லா வாழணும்னு ஆசை சாமி, எல்லாருக்கும் பொண்ணு பொருள் ஆசீர்வாதத்தோட வாழணும்னு ஆசை சாமி. ஆனா வேனை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். இதுக்கு குற்றாலத்துக்கு வரலாமா? ஏன் நீ குற்றாலத்தில் வந்து பார்க்கறத விட வீட்டில் யூடியூப்ல குற்றாலம்னு அடிச்சேன்னு வச்சுக்க, அவன் கேமரா வச்சு டிசைனா காட்டுறான், பக்கத்தில் போய் பார்த்த மாதிரி கூட இருக்கும். இதை கார்ல உட்கார்ந்துக்கிட்டு அருவி சத்தத்தையும் கேட்கல, இறங்கவும் செய்யல. பிரியமானவர்களே, ஒரு நல்ல கவிதை, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா புல்வெளி, நல்ல புல்வெளி ஒன்று இருக்குது, அப்படியே தக்கன்னு ஜம்முன்னு இருக்கும், நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருப்பான். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் போன உடனே அந்த புல்வெளியில் என்ன செய்யும், படுத்து உருளும், ஓடும், விளையாடும். பெரிய ஆட்களாக இருந்தால் ஏன் நல்லா இருக்கே ஐயோ அப்படின்னு கையை வச்சு என்ன செய்யும், அமைக்கி பார்க்கும். இன்னும் ஒரு சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, காலில் போட்டிருக்க ஷூவை கலத்திட்டு, செருப்பை கலத்திட்டு, ஐயோ கொஞ்சம் தூரம் இதில் நடப்பமே அப்படின்னு என்ன செய்வாங்க, நடந்து வருவாங்க. ஏன்? அந்த புல்வெளி அவ்வளவு அழகான பசுமையான புல்வெளி.
இதில் ஒரு ஆள் போனான், இறங்கி நடந்து போனான், செருப்பை கலத்தவே இல்லை, ஷூவை கலத்தவே இல்லை, இப்படியே நடந்துட்டு வெரி குட் நல்ல புல்வெளி வச்சுருக்குறாங்களே, அருமையாக இருக்கிறதே அப்படின்னா இவன் அந்த புல்வெளியை அனுபவிச்சானா? இல்லை. அதான் உண்மை. அழகான இந்த கவிதை சொல்லுகிறது, ஆண்டவரே பூமியை உணர விடாமல் தடுக்கிறது என் ஒரு இஞ்சி செருப்பு, பூமியை உணர விடாமல் தடுக்கிறது என்னுடைய ஒரு இஞ்சி செருப்பு, அதுபோல உன்னை உணர விடாமல் தடுக்கிறது என் ஒரு இஞ்சி செருக்கு. ஐயோ, பயங்கரமான ஒரு கவிதை. ஒரு இஞ்சி தான் இருக்கு செருக்கு, ஒரு இஞ்சி தான் இருக்கு அறிவு, ஒரு இஞ்சி தான் இருக்கு ஆணவம். ஆனா இந்த செருக்கும் ஆணவமும் ஒரு இஞ்சி இருக்கிறது. ஆனால் ஆண்டவனை என்ன செய்ய விடல. ஆனா ஆண்டவன் மேலதான் நடக்கும், ஆண்டவன் மேலதான் போறோம், அந்த புல்வெளியில தான் போனோம். ஆனா நம்முடைய பாதங்கள், நம்முடைய இந்த உடல், நம்முடைய இந்த உயிர் அந்த உண்மையை ஒரு பொழுது, ஒரு சின்ன பொழுது என்ன செய்யல, உணரல. அதுபோல பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில் பயணப்படுகிறோம். பொன் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நல்ல உடை இருக்கிறது, நகை இருக்கிறது, உறவு இருக்கிறது, கணவன் மனைவி, வாழ்க்கை, குழந்தை, சந்தோஷம், வீடு வாசல் எல்லாம் இருக்கிறது. ஆனா உள்ளே ஒரு வெறுமை இருக்கிறது, உள்ளே ஒரு தாகம் இருக்கிறது, உள்ளே ஒரு நிறைவு இல்லை, உள்ளே ஒரு நிம்மதி இல்லை, உள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை, உள்ளே ஒரு ஆனந்தம் இல்லை. அதற்கு காரணம் இந்த ஒரு இஞ்சி, ஒரு இஞ்சி. அந்த ஒரு இஞ்சி என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது பல சமயங்களிலே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அறியாமை. என்ன அறியாமை? எது என்ன என்று தெரியாத அறியாமை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இதோ பாருங்கள், ஆண்டவரை நம்பு, நலமுடன் வாழ்வாய். வாழ்வென்றால் என்னவென்று நமக்கு தெரியும், மூச்சு விடுறது, இல்லைன்னா போனோம் நமக்கு தெரிந்து விடும். வாழ்வென்றால் இதோ இதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுதான். அதான் சொன்ன, நீங்க எல்லாம் ஃபெயிலா போன ஆட்கள் இல்ல, ஏறக்குறைய பாஸ் பண்ணனால மலை மேல ஏறி வந்திருக்கிறீங்க. ஆனா 100 மார்க் எடுத்து, 100 மதிப்பெண்கள் எடுத்து 100% பலன் தர வேண்டும் என்றால் ஆண்டவரை நம்பி இருக்கிறவன் நலமுடன் வாழ்வானே. அந்த நலம் என்றால் என்ன? நலம் என்பது எப்படிப்பட்டது? அதை இந்த மலை நமக்கு இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு தான் நம்ம இன்றைய வாசகத்தை வாசித்தோம். லூக்கா நற்செய்தியிலே இதோ 7வது அதிகாரம், நூற்றுவ தலைவனின் பணியால் குணமடைதல். நூற்றுவ தலைவன் நல்லவனா கெட்டவனா? சத்தமா நல்லவன் தானே, ரைட். ஏன்னா அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றா? அங்க இருக்கிற இதோ மட அதிபதிகள்லாம் சேர்ந்து நூற்றுவ தலைவனுக்கு சப்போர்ட்டுக்கு வருகிறார்கள். இதோ யூதர்களுடைய மூப்பர்கள் எல்லாம் வந்து இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், இயேசுவே இந்த மூப்பர், இந்த நூற்றுவ தலைவன் கூப்பிடுறான் இல்லைங்களா, அவனுடைய ஊழியக்காரனுக்கு குணம் கிடைப்பதற்காக கூப்பிடுறான் இல்லைங்களா, அவர் தகுதியுடையவரே. என்னது உடையவர்? சத்தமாம், சத்தமாம். 100 மடங்கு பலன் தருவதற்கு தகுதியுடையவர் யார்? நலமுடன் வாழ தகுதியுடையவர் யார்? நீங்க இப்ப மலையேறி வந்திருக்கிறீங்கல்ல, கீழே போகும்போது தகுதினா என்னன்னு முதல்ல நீங்க தெரிந்து கொண்டு போக வேண்டும். இதோ இவர் தகுதியுடையவரே. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன? இதோ நம்முடைய மக்கள் கேட்டுக்கொண்டதால் ஒரு தொழுகை கூடம் கட்டி தந்திருக்கிறார். இவன் புத்தி எல்லாம் எங்க நிற்கினா, தொழுகை கூடம் கட்டி கொடுத்ததுனால அந்த ஆளு தகுதியுடையவன். ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கணும், மாப்பிள்ளை தகுதியுடையவனா இல்லையா அப்படின்னா எது நமக்கு தெரிஞ்ச தகுதி? நல்லா சம்பாதிக்கணும். எவ்வளோ சம்பாதிக்கணும்? 50,000க்கு மேலேயாவது சம்பாதிக்கணும். வீடு வாசல் இருக்கணும். வீடு வாசல் என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம தகுதி. பெண்ணை திருமணம் முடிக்கணும், பையனை மாப்பிள்ளை பாருடா அப்படின்னா அவன் சொல்றான் தகுதி, பிள்ளை சிவப்பா இருக்கணும், சரிதானா, நல்லா படிச்சிருக்கணும், அது குணமா இருக்கணுமா, கோத்திரமா இருக்கணுமா, பையன் குடிக்காம இருக்கணுமா, நல்லா, அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம தகுதி. நீங்க வாழ்க்கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு யோசிங்க. அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணுமா, என்ன வேணும்? அன்னைக்கு ஒருத்தன் கார் வந்து மந்திரிச்சிருக்கான். என்னையா அப்படின்னு கார் மந்திரிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஃபாதர் நம்ம வீட்டில் சந்தோஷமே இல்லை ஃபாதர், நம்ம பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் எப்போ கார் வாங்கு அப்போ தான் சந்தோஷமா இருப்போம், எப்போ கார் வாங்கு அப்போ தான் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஃபாதர். ஏன் பிள்ளை சொல்றீங்கன்னு அந்த 2 பொடிசையும் கேட்டால் சொல்லுது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க நல்ல கார் வச்சிருக்காங்களே, அதனால அவங்க வீட்டில் நல்ல குஷியாக இருக்காங்கல்ல, டூர் போகிறாங்க அங்கே போகிறாங்கல்ல, அதனால சொன்னோம் இந்த பிள்ளைகளுக்கு கார் இருக்கிறவங்கலாம் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ பக்கத்தில் இன்னும் 2 பேர் இருந்தாங்க, அவங்க 2 பேரை கூப்பிட்டேன், எங்க வா அப்படின்னு. இவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. என்ன ஃபாதர் பதில் சொல்லணும்? கார் இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்களா, உண்மையா அப்படின்னு. அவன் சொன்னா அந்த கொடுமை அவங்களுக்கு இப்ப தெரியாது, இப்பதானே வாங்கிட்டு போறாங்க, இன்னும் 2 மாசம் கழிச்சு தெரியும். உடனே அவன் சொல்றான், ஏன் என்ன விவரம், என்ன விவரம்? இதுக்கு நீ இன்னும் பெட்ரோல் போட்டு முடியாது, காரை வாங்கிட்ட, இதுக்கு மாசம் மாசம் டியூ கட்டணும், அதை சர்வீஸுக்கு விடணும். உன் பிள்ளைங்க
முன்னாடி மலை கோயிலுக்கு போகிறதா இருந்ததுன்னா 2 வீலரில் 4 ஏற்றி வச்சுக்கிட்டு முன்னுமா டர்ன்னு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். இப்போ மலை கோயிலுக்கு போகணும்னு இல்லை, பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட, வயக்காட்டுக்கு குளிக்க போனா கூட காரை எடுன்னு சொல்லும். அங்கே கொண்டு போய் இடம் விடுறதுக்கு இல்லாமல் நீ திணறுவ. எவனாவது கண்ணாடியில் சைடில் உரசிட்டு போயிடுவான், நீ பத்திரமா விட்டுன்னு. அதை பார்த்து உனக்கு மனசு புழுங்கும். இவ்வளவு சிக்கல் இருக்கு. கார் வச்சிருக்கிறது சந்தோஷமா இல்லையான்னு இவனுக்கு தெரியல. சாமி நான் கார் வாங்கினது தெரியுங்களா? ஆமா. அந்த காரை செகண்ட்ஸில் வித்துட்டேன், அதுவும் உங்களுக்கு தெரியுங்களா? ஆமா. இவன் சொல்றான், ஃபாதர் நாங்களும் இந்த காரை செகண்ட்ஸ்ல தான் ஃபாதர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவன் சொல்ல, நீ சீக்கிரம் வித்துருவா, கவலைப்படாத. நடந்து முடிஞ்சிருது. அந்த இடத்துலயே இந்த ஆள் முடிக்கான், விவரம் தெரியாமல் வாங்கிட்டேன்னா சாமி. நான் சொன்னேன், நீ விவரமாக வாங்கினியா விவரம் தெரியாமல் வாங்கினியாங்கிறதெல்லாம் ஏன் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ ஒரு புத்தியில் ஒரு எண்ணம் வச்சிருக்க பாரு, கார் இருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்காமனு. கார் வச்சிருக்கவன்ட கை காலு அவனுக்கு தான் தெரியும். அதை படுத்த பாடு, அதை பராமரிக்கிறதுக்கு அவன் வச்சிருக்கிற. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை ஒரு சின்ன சின்ன நாம் என்ன நினைக்கிறோம், தகுதி. ஆனா ஏசு ஏன் போனாரு? தொழுகை கூட கட்டி கொடுத்தான்னு சொன்னதுக்காக ஏசு ஏன் போனாரு? ஏசுநாதர் ஏன் தெரியுமா போனாரு? அவன் யாருக்காக கேட்கிறான்? தன்னுடைய ஊழியக்காரனுக்காக கேட்கிறான். ஏசுநாதர் அதை பார்த்தாரு, டே நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, ஆனால் இதோ அந்த ஊழியக்காரனுக்காக கேட்கிற தலைவனுடைய நல்ல மனது. எசேயா புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு. உங்களுடைய எண்ணங்கள் பெரும்பாலும் உலகு சார்ந்ததாக இருக்கிறது, கீழ் சார்ந்ததாக இருக்கிறது. இதோ என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்று யோசிக்கிறது. இந்த வசனத்தை சொல்லலாமான்னு தெரியலையே, வந்திருக்க ஆட்கெல்லாம் நல்ல ஆட்க, இது உங்களை பத்தி இல்லைன்னு, எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறவன் திருடன். ஏன் திருடன்? அவன் தான் ஒரு வீட்டுக்கு திருட போனாம்னா இந்த வீட்டில் என்ன கிடைக்கும், இந்த வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னே யோசிப்பான். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது பழகும்போது கூட இந்த ஆளை வச்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னும், ஒரு ஊருக்கு போகும்போது கூட இவங்களால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னும், என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும். உங்கள் அப்பா கூப்பிடுது, எல்லாம் இங்கே வா அப்படின்னு, என்னப்பா வரும் அப்படின்னு, இந்த அந்த கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா, இந்த இதில் கொடுத்த 100 ரூபாயில எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சாம்னா அவன் யாராம்? சத்தமா நல்ல வேலை நான் சொல்லலை. நான் சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வந்துருவீங்க. ஃபாதர்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அப்படியே தருது என்ன கிடைக்கும்னு. எப்போ பார்த்தாலும் நினைக்கிறது மனுஷ புத்தி தானே, மனுஷ புத்தி இல்லை. யார் புத்தி? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை என்ன நினைத்தாலும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்பதல்ல. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 100 தலைவன் தன்னுடைய ஊழியனுக்காக. எனவே எசேயா புத்தகம் சொல்லுகிறது, இதோ நீங்களோ உங்களுடைய பார்வைகளோ கீழ் நோக்கி இருக்கிறது, பார்வையை சற்று மேல் நோக்கி உயர்த்து. ஒன்று, இப்ப இந்த மலைக்கு வந்தீங்களா, இந்த மலையில என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டா சொல்லிடுவீங்க. கோயில் இருக்கு, கெபி இருக்கு, பின்னால் சிலுவ கெபி இருக்குது, அதுக்கு கீழே மாதா கெபி இருக்குது. இப்போ நான் சொன்னதுனால கீழே இருந்து 14 ஸ்தலம் இருக்குது. இனிமேல் அடுத்த இடம் வரும்போது எல்லாம் அதில் ஜோம் பண்ணிட்டு என்ன செஞ்சுருவாங்க, எத்தனை பேர் 14 ஸ்தலத்தையும் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்க? கையை தூக்குங்க, நாங்கள் ஒரு தடவை கை தட்டிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 பேருக்கு மேலே இருக்குது. கை தட்டு தட்டு மத்தால் எல்லாம் நம்ம தொடல, அவங்க தொட்டாங்களே தட்டு, நான் தொட்டேனே ரைட். இப்போ இந்த 14 ஸ்தலத்தையும் தொட்டு தொட்டு வரணுங்கிறதுக்காக அது வச்சிருக்கு. அதில் நீ ஒவ்வொரு வேண்டுதலெல்லாம் இறக்கி இறக்கி வச்சுட்டே வரணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கு. வேற என்ன இருக்கு? கீழே இருந்து லைட் போட்டிருக்காங்க, எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. வேற என்ன இருக்கு? வசனம் எழுதி போட்டிருக்கா, வெரி குட். வசனம் இருக்கு, வெரி குட். வசனம் எழுதி போட்டிருக்கு, வசனம், வெரி குட். வேற என்ன என்ன இருக்கு தங்கம்? பாறை இருக்கா? அவன் இவ்வளவு பெரிய பாறை கண்ணுக்கு தெரியல, சொல்லல பாரு. அதைத்தான் நான் சொல்றேன். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை நீ பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய மலையின் மீது என்ன இருக்கிறது? பாறை இருக்கிறது. இதாவது நம்முடைய பார்வைகள் எதை நோக்கி போகிறது, எப்படி இருக்கிறது? இது பெரிய கேள்வி. இந்த மலையிலிருந்து நீங்க இறங்கும் போது நான் உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன். விழிப்படைந்த பிள்ளைகளாக, செழித்த பிள்ளைகளாக, எல்லாவற்றையும் உற்று நோக்குகிற பிள்ளைகளாக நீங்கள் இறங்க வேண்டும். இந்த மலை ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இதே போல பக்கத்தில் 1000 மலை இருக்கு. இந்த கோயில் கட்டின வரலாறு தெரியுமில்ல. நமக்கு புது கிராமம் அங்கே இருந்து நமக்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க. கிழக்கு நமக்கு அங்கே மலை இருக்கு இல்லைங்களா, நடுவுக்குறிச்சி, அந்த மலை, அந்த மலையில தான் நமக்கு ஆலயம் கட்டுவதாக முதலிலே இஞ்ஞாசியா சுவாமிகள் திட்டமிடுகிறார். அதற்கு காரணம் என்ன? அவருக்கு 50வது ஆண்டு குருத்துவம். 50வது ஆண்டு குருத்துவம்னா ஏறக்குறைய அவருக்கு வயசு 75 தாண்டுது. 75 வயசுக்கு மேல அவருக்கு அன்னை காட்சி கொடுத்து நீ கோயில் கட்டணும்னு உடனே அவருடைய சிந்தனை எங்க போகுது? அந்த மலை. ஏன்னா அதுதான் பக்கத்தில் இருக்கு, சின்னதா இருக்கு, அதன் மீது கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்னையோ இந்த மலையை காட்டுகிறார். அப்ப இந்த மலை தேர்ந்தெடுக்கப்பட்ட மலை. இதோ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்.
எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள் இந்த மலையை தேடி வருகிறவர்கள். ஆனால் இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலே இங்கே வந்திருக்கிற நாம் அருள் பெறாமல் ஆசி பெறாமல் போக போவதில்லை. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அதற்கேற்ப நாம் இன்றைக்கு வாழ இந்த நாளிலே ஒரு பயிற்சியோடு இறங்க வேண்டும். அப்ப இஞ்ஞாசியார் சுவாமிகள் அப்பதான் கேட்கிறாரு, இவ்வளவு பெரிய மலைக்கு மேல ஏறதே கஷ்டம், சுண்ணாம்பு சாந்து செல்லுன்னு மேல கொண்டு போறது அதை விட கஷ்டம், இந்த மலைக்கு மேல ஒரு கோயிலை நான் கட்டுவனா? சரி, பொருளையாவது கொண்டு வந்துடலாம். வீடு கட்டுற எல்லாருக்கும் தெரியும் தண்ணீர் தான் பிரச்சனை. இவ்வளவு பெரிய மலையின் மீது தண்ணிக்கு எங்க போவேன்? அவர் கேட்ட பொழுது அன்னை சொன்னது, நீ பாறையை தட்டு தண்ணீர் வரும். இதோ இஸ்ராயல் மக்களுக்கு சொன்ன அதே வார்த்தை தான், பாறையை தட்டு தண்ணீர் வரும். இதோ பாறையை தட்டினார், தண்ணீர் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் பின்னால போய் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் பின்னாடி போய் பாருங்க, அந்த மலையிலே தண்ணீர் வற்றாமல் இருக்கிறது. பெரிய பெரிய குளம்பெல்லாம் வத்திரும். ஆனா இந்த மலைக்கு மேல வெயில் சுள்ளுன்னு உழுது. அதே போல நீங்க காத்தடிக்கிற நேரத்தில் பார்க்கணும், அந்த தண்ணி ஆடிக்கிட்டே இருக்கும், அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று முட்டிக்கொண்டே இருக்கிறது. காற்று ஆவியாக செய்யலாம், சூரியன் ஆவியாக செய்யலாம், இவ்வளவு உயரம். ஆனால் அந்த தண்ணி என்ன செய்யவே இல்லை, வத்துறதே கிடையாது. பெரிய அதிசயம், பெரிய நீரூற்று. இதோ 2 நீரூற்றுகளும் இங்கே இருக்கிறது. அன்னையினுடைய அருளால் இதோ இஞ்ஞாசியோ சுவாமிகள் நம்பி, ஆண்டவரை நம்பு நலமுடன் வாழ்வாய். பூமியில வாழ்றது, பூமியில செய்யறது பெரிய விஷயம் இல்ல, இந்த மலைக்கு மேல நடந்திருக்கே அது பெரிய விஷயம். எனவே அந்த ஊற்று இருக்கிறது. வேற என்ன இருக்கு? இயற்கை என்ன இயற்கை இருக்கு? இயற்கை நிறைய மரம் நட்டது இருக்கு. இங்க என்ன இயற்கை இருக்கு? என்ன இருக்கு? ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா ஏதாவது பரிசு தரலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிரியமானவர்களே, பின்னால் போய் பாருங்க, ஒரு பனைமரம் நிற்குது. பின்னால் போய் பாருங்க, கெபிக்கு பக்கத்தில் என்ன நிற்குது? அது நொங்கு காய்க்கிற பனைமரம். நீங்கள் இப்போ இந்த சீசனில் கடந்த ஏப்ரல் மேக்கு பிறகு ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சி. நம்ம அனுமன் நதி ஓடுதுல சுரண்டையில், அங்கேருந்து மேக்கிருந்து வருத அகரக்கட்டு ஆய்க்குடி வழியா, அப்படியே அது ஓரத்தில் நின்ற தென்னை மரங்கள் நிறைய பட்டு போச்சு. தென்னை மரம் வச்சுருந்த ஆட்கள் தண்ணி வாங்கி ஊற்றுனீங்களா இல்லையா? யாராவது பின்னாடி தென்னை மரம் வச்சுருக்கவங்க இருந்தீங்களா? கடந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் தென்னை மரம் பட்டு போகுதுன்னு, அதே போல் அந்த ஆத்தங்கர ஓரத்தில் நின்று நிறைய பனை மரம் பட்டு போச்சு. இது மலை 1000 அடிக்கு மேலே இருக்குது. பின்னால் மரம் நிற்குது. அந்த பனை மரம் பக்கத்தில் இன்னொரு வாகை மரம் நிற்குது. அந்த வாகை மரத்தை பார்த்தீங்களா? பார்க்கலையா? இன்னொரு தடவை உத்து பார்த்துட்டு போயிடணும். அதுக்கு தான் அதில் அவ்வளவும் காய் காய்ச்சி தொங்குது. அது என்னமோ மொட்டையா, ஐயோ வாழை வழி தெரியாம விழி பிதுங்கி நிக்கல, அவ்வளவுலையும் காய்ச்சி தொங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை, இவ்வளவு உயரமான மலையில அதுக்கு யார் தண்ணி ஊத்துனா? சாமி ஊத்துனாரா? உதயசியார் ஊத்துனாரா? இல்ல நீங்க கோயிலுக்கு வந்த ஆளுக்கு ஐயோ 2 மரம் நிக்குத வீணா போகணும் தண்ணி ஊத்துனீங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு நிறைவு இந்த மலை சொல்லுகிறது. நீ வாழ்வடைவாய், நீ வாழ்வடைவாய், ஆண்டவரை நம்பி இருந்தால் நீ வாழ்வடைவாய், நீ வாழ்வடைவாய், நீ வாழ்வடைவாய். இப்போ 4 நாளைக்கு முன்னால ஒரு ஆள் வந்தாரு, கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குனாரு. சளி பிடிச்சிருந்ததுன்னா நான் சொன்னேன், இந்த சீசன்ல வந்து தும்ப செடின்னு ஒரு செடி இருக்கும், அதையும் துளசியும் போட்டு என்ன செய்யணும், நொச்சி இலையும் போட்டு ஆவி பிடி சரியாயிரும். அவர் தும்ப செடினா எப்படி சாமி இருக்கும் அப்படின்னாரு. நான் உடனே இதுல போட்டோ காட்டி இப்படி தான் இருக்கும், போயிட்டு வா அப்படின்னு. அவர் சுரண்டையை சுத்தி சேடு மட்டும் பார்த்துட்டு, தும்ப செடியை காணுமே சாமி, எங்க நிக்கணும், துளசி எடுத்துட்டேன், நொச்சி எடுத்துட்டேன், தும்ப செடியை காணுமே சாமினாரு. மலைக்கு மேல ஏறி வரேன், இந்த மேல இருக்கல அந்த லெப்ட் சைடுல தும்ப செடி உட்கார்ந்துருக்கு, பூத்து நிக்குது. பப்பர பேன் மருந்து. இந்த மலையின் மீது மூலிகை. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மெய் சிலிர்த்தது. கீழே இல்ல, தேடி பார்த்துட்டான், சுத்தி எங்க நிக்குன்னு தெரியாம திணறி திண்டாடிட்டான். மலைக்கு மேல நிக்கிறது. இதுக்குள்ள கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பூசைக்கு வந்திருந்தேன். சாமி சொன்னாரு, இங்க வந்துட்டு போட்டோ எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டுருக்கேன். 100 வகையான பூச்செடி இருக்கு. எத்தனை வகையான பூச்செடி இருக்கு? நீங்க வேணா போட்டோ மெதுவாக எடுங்க. வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, இந்த டிசைன் மல்டி. இந்த மலைக்கு மேல 100 வகையான பூ இருக்கு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஏன் எதனால் வாழ்வு நிறைவடைகிறது? நிறைந்த வாழ்வு என்பது என்ன? நம்முடைய எண்ணங்களிலே இப்ப இதே இதுல மேல மல்லிகை தோட்டம் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதாவது ரோஜா செடி போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் வந்த உடனே போய் எல்லாம் 2 ரோஜா பூ பிடுங்க, 2 மல்லிகை பூ பிடுங்க, இங்கே உட்காரு கோத்துரு அல்லது பிச்சு பூ பிடுங்க. உனக்கு மல்லிகை பூ பூ, பிச்சு பூ பூ, என்னது கனகாமரத்தை கூட ரொம்ப வைக்கிறது இல்லை, என்னது மல்லிகை, பிச்சு, ரோஜா பூ பூ, இந்த 3 தவிர மற்றாலும் உனக்கு பூஞ்செடியே கிடையாது. ஆனால் அந்த மலைக்கு மேலே போய் பாரு, 100 வகையான பூஞ்செடி இருக்கிறது.
எனவே ஆண்டவர் எதை தகுதி என்று கருதுகிறார்? எது தகுதி என்பது நாம் இங்கே கொள்ள வேண்டியது கடவுளின் புத்தி. நீங்கள் மனிதரின் புத்தியை இந்த மலையில் இறக்கி வைத்துவிட்டு, மனிதரின் புத்தியை இந்த மலையில் இறக்கி வைத்துவிட்டு கடவுளின் புத்தியை உங்கள் மௌளையில் பதித்து கொண்டு இறங்குகிறீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மலை வெறும் பாறை அல்ல, இந்த மலை வெறும் கல் அல்ல, இந்த மலை நீரோட்டமான, இந்த மலை நீர் நிறைந்திருக்கிற, இந்த பாறை நீர் நிறைந்திருக்கிற ஒரு சதுப்பு நில காடு. சாமிக்கு கொஞ்சம் கூடி போச்சே, நான் சுத்தி சுத்தி பார்க்க பாறையா தருது, கல்லா தருது. இது என்ன காடாம்? நீர் நிறைந்த சதுப்பு நிலம் நிறைந்த காடாம். சதுப்பு நிலம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சாமி? ஏன்னா இப்போ யூடியூப்ல 4 பேர் போட்டுருவோம். அதுக்கு தான் இப்போ நம்ம இது இப்போ முடிஞ்ச உடனே வீடியோ எடுத்து போடுவோமா, உடனே கீழே கமெண்ட் என்ன வரும்? இவ்வளோ பெரிய பாறையை சதுப்பு நில காடு, நீர் நிறைந்த காடு என்று ஏமாற்ற இவரை தவிர வேறு யாராவது முடியாதுன்னு எவனாவது கமெண்ட் என்ன செஞ்சிருவான்? உண்மை, நான் சும்மா சொல்லல, உங்களுக்கு நிறைய அப்படி வரும். காரணம் என்ன? ஏன் இங்கே இருக்க ஆட்களே சொல்லுவாங்க, சாமி இதை பார்த்தா உங்களுக்கு நீர் நிறைந்த இடம் மாதிரியா தருது. இது பாறையார் நீர் நிறைந்த இடமா? 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 நீர் நிறைந்த இடங்கிறதுக்கு தான் நான் இன்னும் எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே வந்தேன். இதுக்கு மேலே மரம் நிற்குது, கீழே இருந்த மரமெல்லாம் பட்டு போச்சு, இந்த மரத்தை பட்டு போக விடலை மாதா. சுற்றி இருந்த கீழெல்லாம் உனக்கு வயக்காடு வச்சுருந்தவங்களாம் தண்ணி பாய்ச்சி தான் பூஞ்செடியை காப்பாற்றினா. இங்கே 100 பூஞ்செடி இப்போ இருக்குது, மருத்துவம் இருக்குது. இதை சுற்றி சுற்றி பாரு, இவ்வளவு வளமையும் செழுமையும் இருக்குன்னு சொன்னது வேற எதுக்காகவும் இல்லை, இதுக்காக ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே. இப்போ ஆண்டவர் அவனுடைய மனதை பார்த்து, உள்ளத்தை பார்த்து போகும்போது அவன் சொல்றான், கேளுங்க, இதுதான் இன்றைய மைய செய்தி. நீ நலமுடன் வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உன்னை உயர்ந்து நிற்க செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நம்பு. நீ யோசிக்காதே, நீ எதை பற்றியும் சிந்திக்காதே. ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு தருவார். இந்த மலையில இப்ப நம்ம ஜெபிக்க போறோம், ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு தருவார். எந்த வாக்கு தந்தாரோ அதை நீ இறுக்கமாக பிடித்துக்கொள். 365 நாட்களும் இந்த ஆண்டு முழுவதும் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், என் வாழ்வு என் இலக்கு என்று நீ இரு, நீ நலமுடன் வாழ்வாய். அவன் திரும்ப வரும்போது திரும்பவும் இந்த ஆள் சொல்லி விடுறான், டேய் லூசாடா நீங்க, யார மூப்பர்களை பார்த்து, நான் அந்த ஆள்கிட்ட என் மகனை இது ஊழியக்காரனை குணப்படுத்துன்னு தான் கேட்டேன். ஐயோ ஆண்டவரே நீங்க வர வேண்டாம். கடவுளே வந்தா கூட ஐயோ நீர் வர வேண்டாம் யா அப்படின்னு சொல்ல தெம்பு படைச்சவன், திறமை படைச்சவன் ஒரே ஒரு ஆள் இவன் தான். வேற எல்லாரும் ஆண்டவனே வா, வந்துரு வந்துரு, எப்படியாவது என் வீட்டுக்கு வந்துரு, இங்க வந்துரு. அவன் சொல்றான், ஐயோ நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம், நான் அவ்வளவு தகுதியான ஆள் இல்ல, உன் வார்த்தை வந்தா போதும். இயேசு வாழ்க, இயேசு உமக்கு நன்றி. அப்படியே மெய் சிலிர்க்கு நமக்கு அதை கேட்ட உடனே. அவன் தகுதி இயேசு நினைத்ததை விட பெரிய தகுதி. புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுடைய தகுதி இயேசு நினைத்ததை விட பெரிய தகுதி. என்ன சொல்றான்? ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி படைத்தவன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தையை கொடும் போதும். அந்த ஒரு வார்த்தை இஞ்ஞாசியாருக்கு கிடைத்தது. ஒரு வார்த்தை, இந்த மலையின் மீது தான் நீ ஆலயம் கட்டுகிறாய். கடைசியில் இந்த கோயிலை கட்டி முடிச்ச பிறகு நமக்கு மதுரையிலிருந்து பிஷப் லியோனார்டு தான் வந்திருக்கணும் இந்த ஆலயத்தை திறப்பதற்கு. வரலாற்றிலே எழுதி பதிவு பண்ணுகிறார்கள். இதோ அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இஞ்ஞாசியார் சுவாமிகள் அவரது குருத்துவத்தின் 50வது ஆண்டு நினைவாக கட்டிய இந்த ஆலயத்தை அவர்தான் வந்து அபிஷேகம் செய்கிறார், அர்ச்சிக்கிறார். அவரை கட்டிலில் வைத்து பின்புறமாக மலையிலே தூக்கி கொண்டு வந்து இந்த ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்டது. இயேசு வாழ்க, இயேசுவே உமக்கு நன்றி. முடியுமா முடியாதான்னு கேட்டது ஒரு பக்கம், ஆலயம் கட்டி முடித்தது இன்னொரு பக்கம். ஆலயத்தை திறந்து வைக்கிற பாக்கியத்தையும் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? அவருக்கே கொடுத்தார். இதோ ஒரே ஒன்றுதான், நீ நம்பிரு, நலமுடன் வாழ்வாய். மலைக்கு மேல ஏறினாரா? ஏறி வந்தாரு, 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, எப்படியும் வந்து சேர்ந்துட்டார்ல. அவர் தானே வந்து திறந்தார், அவர் கைக்கு தானே அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதற்கான வசனம் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற வசனம் இதோ எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம். மனப்பாடமாக கொண்டு போனோம். எரேமியா 17 இதோ 7வது வசனம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. யாரே அவர்களது நம்பிக்கை? யாரே அவர்களது நம்பிக்கை? யாரே நமது நம்பிக்கை? யாரே நமது நம்பிக்கை? ஆண்டவரை நம்பு. முடிஞ்சா? அடுத்து பாருங்க, அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர், அது நீரோடை நோக்கி வேர் விடுகிறது.
எதன் ஓரத்தில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள்? சத்தமா சத்தமா. இந்த பாறை நீரோடையா கல்லா? புரிஞ்சா? இது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீ எங்க இருக்கியோ, நல்ல கவனி, நீ எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறியோ அது நீரோடையாய் ஆண்டவர் மாற்றி தருவார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ நீரோடைய தேடி போகாத. நீ நீரோடன்னு இந்த மண்டைக்குள்ள வச்சிருக்கல, எது தகுதின்னு வச்சிருக்கிறல. பொண்ணு பார்க்கறதா இருந்தா இந்த வருஷம் நிறைய பேர் கல்யாணம் முடியணும், நிறைய குடும்பத்தில் குழந்தை பேர்கள் வரணும், நிறைய பேர் பால் காய்ச்சறதுக்கு எங்களை கூப்பிடணும். சாமி மலைக்கோயில் வந்து ஜோம் பண்ணேன், புதிய வீடு வாங்கிட்டேன், புதிய இடம் வாங்கிட்டேன், புதிய வாகனங்கள் வாங்கிட்டேன்னு எல்லாரும் வந்து சாட்சியா நிற்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க எல்லோருமே வளமுடன் அருளுடன் ஆசீருடன் வாழ வேண்டும். இதோ தாங்கள் உங்களுக்காக இப்போ அதுக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆனா நீ தேடி போக வேண்டாம், அது ஒன்னே தேடி வரும். நீ தேடி அலைய வேண்டாம், ஆனா பார்க்கின்ற பார்வை உனக்கு வேணும். அதை உற்று நோக்குகிற, அதை புரிந்து கொள்ளுகிற, அதற்குள் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை உற்று நோக்குகிற ஒரு ஞானத்திற்காக, ஒரு புதிய சிந்தனைக்காக, ஒரு புதிய புத்திக்காக, ஒரு புதிய வார்த்தைக்காக நீங்கள் இங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ அது ஏனெனில் வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் பசுமையாக இருக்கும், வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும். இந்த மலைக்கு வந்த உடனே எனக்கு இதுதான் தோணுச்சு. இவ்வளோ பெரிய பாறை, இவ்வளோ பெரிய மலை, இது கல்லுன்னெலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது உயிருள்ள இடம். எப்படி உயிருள்ள இடம்? பல வகையான உயிர்கள் வாழ்கின்ற இடம். நீங்கள் இப்போ உள்ள சுற்றி போனீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி வகைகள் கூட ஏறக்குறைய 100க்கு மேல் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் யாரும் சாப்பாடு கொடுக்கல, நீங்கள் யாரும் அதுக்கு தண்ணி கொடுக்கல, நீங்கள் யாரும் அதற்கு புகலிடம் கொடுக்கல, அதற்கு கொடுத்து கொண்டிருப்பவர் இந்த அன்னை. அன்பு குழந்தைகளே, ஆண்டவரை நம்பு நலமுடன். சத்தமா இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. ஆண்டவரை நம்புகிறேன், நலமுடன் வாழ்வேன். 5 தடவை. இந்த மலை இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா சொல்லி அனுப்புது? நீ எங்கேயும் தேடி ஓடாத, நீ இருக்கிற இடத்துலையே உனக்கான செல்வத்தை, உனக்கான ஆசிரை, உனக்கான வளமையை உன் வீட்டிலேயே கண்கள் மட்டும் திறக்கப்படணும். இந்த மலைக்கு மேலே எவ்வளவு இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு போயிடணும். அதே போல் வீட்டுக்கு போய் உன் கணவனிடம், உன் மனைவியிடம், உன் பிள்ளையிடம், உன் சகோதர சகோதரிகளிடம், நீ வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற இடத்திலே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, உன் தெருவிலே கண்ணை திறந்து இவ்வளவு செழுமை இங்கே இருக்கா, இவ்வளவு ஆசீர்வாதம் இங்கே இருக்கா, இது எப்படி என் கண்ணுக்கு தெரியாமல் போச்சு, இவ்வளவு பூஞ்செடி இங்கே இருக்கா, இவ்வளவு உயிர் இங்கே இருக்கா, இத்துணை வளமை இங்கே இருக்கா. இந்த மலைக்கு மேலே 2 மரம், பெரிய மரம் நிற்குது. சின்ன சின்ன செடியாவது நாளைக்கு பட்டு போகும்னு வச்சுக்கோங்க, மரம் 2 நிற்குது. எப்படி 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 எப்படி? அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு பெரிய மேஜிக், பெரிய பெரிய மேஜிக் ஒன்று இப்போ நடக்கும். பெரிய பெரிய ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் இந்த இடத்துல நடக்கும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்முடைய உள்ளம் அப்படியே மாறும். ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி, ஏதோ நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிற இறைவன். அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடுங்க. உங்க இதயத்துக்குள்ள இறங்குங்க, உங்க இதயத்துக்குள்ள அப்படியே கண்ணை மூடி உங்களுடைய இதயத்திற்குள்ள உற்று பாருங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட வாங்க. அன்னையே, தாயே, அமலோர் பவியே, அருள் நிறைந்தவளே, ஆண்டவனின் தாயே, இதோ அன்னை மரியே 150 ஆண்டுகளுக்கு முன்பாக லூர்து நகரிலே காட்சி கொடுத்து, இதோ 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மலையிலே காட்சி கொடுத்து, இதோ இந்த பகுதியில் வாழ்கிற எல்லோருக்கும் ஒரு அதிசயம் உண்டு, ஒரு ஆச்சரியம் உண்டு. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கண்கள் திறந்து பார்க்கிற பொழுது, கனிவுடன் நிற்கிற பொழுது, ஆண்டவரை நம்பி நிற்கிற பொழுது, இந்த மலை போல உறுதியாக ஆண்டவரை நம்பி நிற்கிற பொழுது எங்கள் வாழ்வு உயர்ந்து போகும் என்று ஒரு அற்புதமான செய்தியை, ஆழமான செய்தியை அழகுற சொல்லிக் கொண்டிருக்கிற எங்கள் லூர்து நகரை நாயகியே, அம்மா மரியே, இதோ உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இயேசுவே, என் தகப்பனே, அன்னை மரியே, அமலோர் பவியே, அருள் நிறைந்தவளே, ஆண்டவனின் தாயே, இதோ உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருவரோடு இருக்கிறோம். அம்மா, இதோ உடைய பிள்ளைகள் எங்கள் குடும்பத்திலே எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறோம். உடல் நலம் உண்டு, உடல் வாழ்வு உண்டு என்று நினைக்கிறோம். ஆனாலும் கூட ஆசீர்வாதத்திற்குரிய எங்கள் அன்னையே, பல்வேறு சமயத்திலே நொந்து போய் வந்து போய், இதோ குடும்பத்திலே அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல்,
இல்லாமல், நிறைவில்லாமல், நிம்மதி இல்லாமல் ஒரு வெறுமை வெறுப்பு உள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. என் பிள்ளைகள் என்ன ஆவார்களோ, என் பிள்ளைகள் உயர்வார்களோ தாழ்வார்களோ என்கின்ற கவலை எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. என் வீட்டிலே ஒரு திருமண காரியம் நடந்து விடாதா, ஒரு குழந்தை பேரு பிறந்து விடாதா, என் தொழில் நல்லபடியாய் வளர்ந்து விடாதா, எனக்கான திசை கிடைத்து விடாதா, சகோதர சகோதரிகள் நாங்கள் இணைந்து விட மாட்டோமா என்கின்ற ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது. பக்கத்து வீட்டில் இருந்து அண்டை அயலாரிடமிருந்து கொடுக்கப்பட்ட தொந்தரவு இதோ எனக்கு தீர்த்து போகாதா, எனக்கு இதுதான் கடைசி வரையா, என் கணவன் குடிப்பழக்கத்தில் இருந்து திரும்ப மாட்டானா, திரும்பி வர மாட்டானா, என் பிள்ளை குடிப்பழக்கத்தை விட்டு திரும்பி வராதா என்கின்ற ஆழமான கேள்வி இருந்தது. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நம்பிக்கையோடு இருக்கிறேன், நம்பி நிற்கிறேன், என் இதயத்தை முழுவதும் திறக்கிறேன். இதோ கற்பாறை அல்ல, இது வளமையான நீரூற்று என்று இந்த நாளில் நான் கண்டுகொள்ள செய்கிறேன். அதுபோல என் வாழ்வு ஆசீர்வாதத்தின் தகப்பனே நல்ல நிலம் போல, 100 மடங்கு பலம் தருகிற நல்ல நிலம் போல எனக்குள்ளே ஆசீர்வாதத்தின் தகப்பனே என்னை திடப்படுத்த, என்னை உறுதிப்படுத்த, என்னை வளப்படுத்தும். அப்படியே ஜெபிங்க ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட இதயத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. என் கண்களை திறந்தரலாம், என் கண்களை திறந்தரலாம், என்னுடைய உள்ளத்தை திறந்தரலாம். என்னை சுற்றி இருக்கிற வாழ்வின் ஆசீர்வாதங்களை, என்னை சுற்றி இருக்கிற வாழ்வின் அருளை, என்னை சுற்றி இருக்கிற வாழ்வின் உறுதிப்பாட்டை ஆண்டவரே காணுகிற கண்களை, காணுகிற ஆசீரை எனக்கு தாரோ, நிறைவை தாரோ, உன்னதத்தை தாரோ. இந்த மலை தேடி வந்திருக்கிறேனே. அப்படியே ஜெபிங்க. குறிப்பாக இப்போது வசனம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வசனம் உங்க உள்ளத்துக்கு வந்து சேரும். அப்படியே அப்படியே ஜெபிங்க. ஆண்டவருடைய வசனம் உங்க உள்ளத்துக்கு வரட்டும். கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஆண்டவருடைய வசனம் உங்க உள்ளத்துல கொடுக்கப்படும். அந்த ஒரே ஒரு வசனத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. அந்த வசனம் இன்னைக்கு உங்களுக்கான வசனம், இந்த ஆண்டு முழுவதற்குமான வசனம். இதோ ஆண்டவரை நம்பு நலமுடன் வாழ்வாய், ஆண்டவரை நம்பு நலமுடன் வாழ்வாய், ஆண்டவரை நம்பு நலமுடன் வாழ்வாய், ஆண்டவரை நம்பியிரு. இதோ இதோ கப்பல் கட்டிய பொழுது நோவா இருந்த இடத்திற்கு கடல் தண்ணீரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு வரவில்லையா? இதோ அவரை தேடி இதோ ஆசீர்வாதம் வந்து சேரவில்லையா? அதுபோல இதோ இந்த இடத்திலே, நான் நிற்கின்ற இடத்திலே ஆண்டவர் என்னை நீரோடை ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல இதோ என்றென்றும் செழுமையுடன் வாழச் செய்கின்ற ஆசீரை தருகிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வசனத்தை என் உள்ளத்திலே தாரும். உங்களுக்கான வசனம். விவிலியத்தை அப்படியே யோசித்து பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை வைங்க. உன் கண்கள் துடைக்கப்படுகிறது, உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. நான் வாழ்நாளெல்லாம் உன்னோடு இருக்கிறேன். உன் இளமை முதல் முதுமை வரை உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை கருவில் தாங்கிய நான் இதோ இறுதி வரை தாங்குகிறேன். உன்னை வளப்படுத்துகிறேன். உன்னை பாதுகாப்பாக என் சிறகுகளுக்குள் அரவணைத்துக் கொள்ளுகிறேன். உன்னை என் இதயத்தில் பொறுத்து வைத்திருக்கிறேன். ஆசீர்வாதத்திற்குரிய குழந்தையாயிரு. இதோ எழுந்து நட, துள்ளி நட. உன் வாழ்வு ஒளியும் வளமையும் மிக்கதாக இருக்கட்டும். நன்றிக்குரிய 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 ஒரு வசனம். அப்படியே மனசுல பதிச்சுக்கோங்க. இதோ அன்னையே மரியே, இந்த வசனத்தை எனக்கு தந்தவரே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளையாய் வாழ அருளும் ஆசீரும் தருவீராக. ஆமென்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதர் திரு அவையனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மன்னக பிறப்பாலும் கன்னி மரியாவின் தாய்மையாலும் நீர் புனிதப்படுத்தியுள்ள இக்காலத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இக்காணிக்கை எங்களை புனிதப்படுத்தவும் அவரில் நாங்கள் புது பிறப்பு அடையவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவரே, உலகின் ஆண்டவரே, விண்ணகமும் மண்ணகமும் உம் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா. ஆண்டவரின் பெயராலே வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமாறு உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே தந்தை கடவுளுக்கு அர்ப்பணித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையராகிய அனைவரோடு உமது திரு அவையை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, வருடத்தினுடைய இந்த முதல் சனிக்கிழமையிலே நம்பிக்கையோடு மலையேறி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கனிவோடு கண்ணோக்கும். நலமான வாழ்வு வேண்டும் என்று தேடி வந்திருக்கிற இவர்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிமிக்க புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தபடியே விண்ணக தந்தையை நோக்கி இணைந்து நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு வழங்குகிற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகன். இவரை நம்பினால் வாழ்வடைவீர்கள் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்பி இவரையே விசுவசித்து இவரில் வேரூன்றி வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். சொல்லும் ஆன்மா குடமுலையும் கிறிஸ்துவின் திருவுள்ள இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நடுவில் கொஞ்சம் வழி விட்டு வருங்க பார்ப்போம். மனிதரின் மனங்களில் நிறைவாய் விண்ணக விருந்தே விடியலை தருவாய் மன்னக மனித
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மலைக்கோயில் புனித லூர்து அன்னை திருத்தலத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கிறேன். கரங்களை தட்டி புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல 1858 ஆண்டு பிப்ரவரி 11 முதல் ஜூலை மாதம் 16 தேதி வரை பிரான்ஸ் நாட்டில் மசபியன் குகையில் பெர்னதத் என்கிற சிறுமிக்கு 18 முறை லூர்து அன்னை காட்சி கொடுத்து நாமே அமல உற்பவம் என்று சொன்னார். அப்படி காட்சி கொடுத்துதான் அந்த மசபியன் குகையில் மலையில் தனக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னார். அதே போல 1911 ஆண்டு சேர்ந்தவரம் பங்கினுடைய முதல் பங்கு தந்தை அருட்தந்தை இன்னாசியாருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து மலையில் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி, பிறகு இந்த திருமலாபுரம் மலையில் தனக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அற்புதமாய் அந்த ஆலயம் கட்டப்பட்டு 1913 ஆண்டு இந்த திருத்தலம் அபிஷேகம் செய்யப்பட்டது. 2013 ஆண்டு இந்த திருத்தலத்தினுடைய 100 பெருவிழாவை கொண்டாடினோம். இப்பொழுது 125வது ஆண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருள்மிக்க நாட்களில்தான் அன்னை மரியாள் லூர்து அன்னை மசபியல் குகையில் காட்சி கொடுத்த பெர்னதத்தம்மாளுடைய உடலின் ஒரு சிறு பகுதி அருளிக்கமாக நம்முடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிறது. நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய பீடத்தில் அருகே இருக்கிற பிளெக்ஸில் பார்த்தால் ஒரு கண்ணாடி பேழைக்குள் ஒரு அருட்சகோதரி படுத்திருப்பதை போன்ற ஒரு படம் இருக்கிறது. இது வெறும் படம் அல்ல, இது பிரான்ஸ் நாடு நெவர்ஸ் மறை மாவட்டத்தில் உண்மையாக அழியாமல் இருக்கக்கூடிய பெர்னதத்தம்மாளுடைய திருவுடல். இந்த உலகத்தில் எத்தனையோ புனிதர்களுடைய உடல் அழியாமல் இருக்கிறது. புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல அழியாத உடலை பல புனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி லூர்து அன்னை காட்சி கொடுத்த பெர்னதத்தம்மாளுடைய உடல் அழியாமல் இருக்கிறது. எனவே இந்த புனித மலை இன்னும் அருள்மிக்கதாய் இந்த மக்களுக்கு வரலாற்றில் விளங்க வேண்டும் என்பதற்காக நமது எளிய முயற்சிக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் புனித பெர்னதத்தம்மாளுடைய திரு உடலின் அருளிக்கம். நம்முடைய ஆலயத்தில் கடந்த ஆண்டு இதே போல வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமையில் நாம் எழுந்தேற்றம் செய்து வைத்தோம். எனவே புனித பெர்னதத்தம்மாளுடைய அருளிக்கம் நம்முடைய திருத்தலத்திற்கு வந்து ஒரு ஆண்டு நிறைவு பெறுகிறது. பெர்னதத்தம்மாள் வழியாக கடவுளுக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்கள் தனது மறையுரையில் சொன்னார்கள், 35 மதிப்பெண்களுக்கு மேல் உடல் நலம் பெற்றவர்கள் இந்த மலையை நோக்கி வருகிறார்கள். பாஸ் மார்க் வாங்கினாதான் என்ன செய்ய முடியும், மலையில் ஏறி வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஃபெயில் மார்க் வாங்குற ரொம்ப பேர் தான் மலையில் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம ஏறி வந்திருக்கிறோம். பல நபர்கள் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். என்னோடு பிறந்த என்னுடைய சகோதரி கடந்த வருஷம் அவர்கள் எத்தனை தடவை கீழே விழுந்தானே தெரியாது. கடந்த முறை கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு. படுத்த படுக்கையிலிருந்து எந்திரிச்சு வர முடியாது. நான் எப்படியாவது மலை கோவிலுக்கு வர வேண்டும் என்று கடந்த ஆண்டு வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமை இந்த மலை ஏறி வந்து ஒரு விண்ணப்பத்தை வைத்திருந்தார். அந்த விண்ணப்பம் இந்த ஆண்டு நிறைவேறியது. அப்ப இந்த வருஷம் முதல் சனிக்கிழமை மலை ஏறி வரணும் அப்படிங்கிறது நேர்ச்சை. நான் வழக்கமா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அழைப்பது உண்டு. இந்த ஆண்டு நான் அழைக்கல. காரணம் என்னன்னா, 3 மாதத்திற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை வீட்டிலிருந்து கீழே விழுந்து கால் மீண்டும் ஒடிந்து விட்டது. அப்போ பள்ளிக்கு வேலைக்கு செல்ல முடியாமல் 1 மாதத்திற்கு மேலாக மெடிக்கல் லீவ், பெட்டில் இருந்து எந்திரிக்கவே முடியாது. அப்போ நேற்று இரவு எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நான் நாளைக்கு மலை கோயிலுக்கு வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 2-3 தடவை கீழே விழுந்து கால் பிசைக்கு ஒடிஞ்சு போய் இருக்குது. கெட்டு போட்ட மருத்துவர் நீங்கள் ரொம்ப நடக்கக்கூடாது, மாடிப்படியே ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். மாடிப்படியே ஏறக்கூடாதுன்னு சொன்னவங்க மலை ஏறி எப்படி வர முடியும்? ஜோசப் ராஜ் அண்ணாச்சி சொன்ன மாதிரி சொன்னால் 35 மார்க்கு பாஸ் இல்லையே. இப்போ 35க்கு கீழெல்லாம் இருக்குது, எப்படி வரட்டும்?
அப்போ பங்குச்சாமியாரா இருந்துகிட்ட நானே ஏக்க நீ வராத வீட்டில் இரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் மலையேறி வந்த பிறகு அவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க, மலையேறி வந்து விட்டார்கள். இது எனக்கு தெரிந்ததுனால சொல்றேன். கடந்த முறை ஒரு முறை நான் மலையேறி வருகிற பொழுது காலில் பிளேட், இரும்பு பிளேட்டும் ஆணி ராடு மாட்டிக்கிட்டு நாகர்கோயிலில் போய் என்ன நாகர்கோயிலில் ஒரு எலும்பு மூட்டு மருத்துவமனையில் முடிச்சுட்டு அங்கிருந்து நேரடியா வீட்டுக்கே போகாம காலில் மேல இருந்து கீழே வர 3 ராடு என்ன செஞ்சிருக்கு, மாட்டியிருக்கு. அப்படிப்பட்ட நபர் என்ன செய்கிறார், மேலே ஏறி வருகிறார். மாசமா இருக்கிறவங்க இந்த மலைக்கோயிலுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள், மாசமா இருக்கிறவங்க சில நேரத்தில் சாதாரண இடத்திலே நடக்கக்கூடாது வைக்கக்கூடாதும்பாங்க. ஆனால் இந்த மலையேறி என்ன செய்கிறார்கள், வந்து நம்ம பிள்ளைங்க, நம்ம பங்குல இருக்கிற பிள்ளைங்க, கிளை கிராமம் பல இடங்கள்ல இருந்து என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். அன்னை மரியாளை எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறதுக்கு மாசமா இருக்கும் பொழுதுதான் ஐங்கரியம் என்கிற மலைக்கு இப்ப இருக்கிற வாகனம் இல்லாமல் கழுதை மேல ஏறி என்ன செஞ்சா, எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு மாதா சென்றால், அந்த மாதாவை சந்திப்பதற்கு இந்த மலை மீது நாம் என்ன செய்கிறோம், ஏறி வருகிறோம். 14 ஸ்தலங்கள் இருக்கின்றன. பல நபர்கள் 14 ஸ்தலங்களை தொட்டு ஜெபித்து விட்டு வருகிறார்கள். சில நபர்கள் அதில் தொட்டு சாய்ந்து சற்று ஓய்வெடுத்து வருகிறார்கள் என்று தந்தை அவர்கள் சொன்னார்கள். நானும் அப்படி தொட்டு ஜெபித்து சாய்ந்து ஓய்வெடுத்து தான் வருகிறேன். எனக்கு வீசிங் ப்ராப்ளம். நான் சேந்தமரம் பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்த பிறகு 12 கிளை கிராமங்கள், எல்லா ஊருக்கும் ஓடி ஆடி என்ன செஞ்சிடலாம், பூச வச்சிடலாம். ஆனா மலை மீது ஏறி வருவது என்பது எனக்கே கடினமானது. என்னுடைய மூச்சு பிரச்சனைக்கு என்ன செய்ய முடியாது, நான் மலை மீது ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம். அது நீங்க மருத்துவத்தை சொன்னாலும் வீசிங் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, மலையில ஏறி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நானே பாஸ் மார்க்கு கிடையாது, இந்த மலையில ஏறுறதுக்கு எனக்கே பாஸ் மார்க்கு கிடையாது. ஆனால் இந்த 4 வருடங்களாக இந்த மலைக்கோயில் திருத்தலத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம ஏறி வந்திருக்கிறோம். மாதா நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி எண்ணற்ற மக்கள் இந்த மலைக்கோயில் திருத்தலத்திற்கு, நம்ம திருமலாபுரத்தை சேர்ந்தவர், 90 வயசு 96 வயசு இருக்கும் அந்த தாத்தாவுக்கு. அவர் என்ன செஞ்சிருவார், அவரால் நிமிர்ந்து கூட நிற்க முடியாது, பாதி தான் என்ன செஞ்சிருப்பார், கூன் விழுந்த ஒரு தாத்தா. அவர் வாரம் என்ன செஞ்சிருவார், கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துருவார். எனவே 100க்கு 100 திடகாத்திரமாக இருக்கிறோம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் பல நேரம் கடவுளை தேடி வருவதில்லை. யார் உடலில் உள்ளத்தில் பலவீனமாய் சோகமாய் நாம் தளர்ந்து போய் என்று இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ, நாம் தான் மாதாவை தேடி வருகிறோம். நமக்கு இன்னும் நலம் வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இந்த மலைக்கோயில் திருத்தலத்திற்கு வருபவர்கள் எல்லாம் இப்படி நான் சொன்ன மாதிரி பல நபர்கள் உடல்ல மனசுல பல பாரத்தோடு சோகத்தோடு உடலில் பல சுகவீனங்களோடு இந்த மலையேறி வருகிறோம். ஆனால் நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நாம் ஏறி வந்தாலும் கூட இந்த மலைக்கு வந்த பிறகு ஒரு மன திருப்தி, ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி அது வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு குழந்தை பல இடங்கள் அங்கங்க சுத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்கிற குழந்தை பெத்த தாய் மடியில வந்து உட்கார்ந்தா எப்படி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ளுமோ, எப்போ அந்த குழந்தை சற்று இளைப்பாருமோ, அதை போல இந்த மாதாவினுடைய மலையில் மாதாவினுடைய மடியில் வந்து அமர்கிற நாம் எல்லோரும் உடலிலோ உள்ளத்திலோ பல்வேறு சுமைகள் குறைகள் பாரங்கள் இருந்தாலும் கூட நாம் மலையேறி வந்து மாதாவின் மடியில் அமர்ந்தால் நமக்கு மன நிம்மதியை இந்த மாதா தருகிறார். எனவேதான் இந்த மலைக்கோயில் திருத்தலத்தினுடைய விருது வாக்காகவே மலையேறி வாருங்கள் மகிழ்வோடு செல்லுங்கள் நாம் என்று சொல்கிறோம். இந்த மலையை ஏறி வருகிற பொழுது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், மலை ஏறி வருகிற பொழுது மூச்சு வாங்கலாம், மலை ஏறி வருகிற பொழுது மனம் பாரமாக இருக்கலாம். ஆனால் இந்த மலைக்கு வந்த பிறகு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது உங்கள் உள்ளம் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்க வேண்டும். எனவேதான் மலையேறி வாருங்கள் மகிழ்வோடு செல்லுங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த வகையில் வருடம் முழுவதும் இந்த மலைக்கோயில் திருத்தலத்திற்கு வருகிற நாம் எல்லோரும் அன்னையினுடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமை இந்த கல்வாரி பலிக்கு முதல் திருப்பலியில் தலைமையேற்று நிறைவேற்றியவர்கள் வாடியூர் பங்கு தந்தை அருட்தந்தை லியோ ஜெரால்ட் அவர்கள். இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று நிறைவேற்றியவர்கள் அருட்தந்தை கென்னடி அவர்கள். வழக்கமாக தன்னூத்து மின்னல் மாதா திருத்தலத்திற்கு
முழு இரவு ஜெபம் நடத்துவதற்கு தந்தை கென்னடி அவர்கள் வளர்வார்கள். நான் அழைப்பேன். நான் இந்த முறை அழைக்கிற பொழுது, தம்பி நீங்க மலைக்கோயில் திருத்தலத்திற்கும் வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன, நான் பூசை வைக்க வர்றேன் அப்படின்னு சொல்லல. மாதாவுக்கு நானும் நன்றி சொல்ல வர. அவர் காமநாயக்கம்பட்டி பரலோக தாயினுடைய பிள்ளை. அப்ப நானும் மாதாவுக்கு நன்றி சொல்ல வாரேன் என்று சொன்னார். எனவே இங்கு வருகிற மக்கள் மட்டுமல்ல, குருக்கள், கன்னியர்கள் எவராக இருந்தாலும் திருப்பயணிகளாகவே ஏறி வருகிறோம். அந்த வகையில் தூய ஆவியானவர் சபையை சேர்ந்து மதுரையில் கருமாத்தூரில் குருமட அதிபராகவும் இறை அழைத்தல் இயக்குநராகவும் மிகச் சிறப்பாக பணியாற்றுகிற நமது மறை மாவட்டம் காமநாயக்கன்பட்டி மண்ணின் மைந்தர் அருட்தந்தை கென்னடி அவர்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்பு தந்தை அண்ணன் ஜோசப் ராஜ் அவர்கள் நம் அருகே இருக்கிற சுரண்டை அற்புத சுரங்கம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபராகவும் மனநல ஆலோசகராகவும் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய சேர்ந்தமரம் வரலாற்றை மிக தெளிவாக தெரிந்தவர்கள். காரணம், நம்முடைய சேர்ந்தமரம் பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தையாக இருந்தவர்கள். அவர் பங்கு தந்தையாக இருந்தவர் மட்டுமல்ல, அவர் இந்த மண்ணை சார்ந்தவர், இந்த மண்ணுக்கு நெருக்கமானவர். நமது திருமலாபுரம் தான் அவருடைய தாயினுடைய ஊர். அருகே இருக்கக்கூடிய அகரக்கட்டு மண்ணின் மைந்தர். எனவே அவர் எப்பொழுதெல்லாம் மலைக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் மாதாவிற்கு நன்றி சொல்லி அந்த மாதாவினுடைய புகழை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள். நாம் அழைக்கிற பொழுதெல்லாம் வருகை தருகிற அன்பு தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்களையும் நன்றிகளையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் திருப்பலியில் கலந்து கொண்டவர்கள் அருட்தந்தை தேவா அவர்கள் தன்னுடைய குருத்துவ வாழ்வின் 10ஆம் ஆண்டு நன்றியை இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவோடு கொண்டாடியவர்கள். நம்முடைய சேர்ந்தமரம் பங்கு தர்மத்தூரணி மண்ணின் மைந்தர். 3 ஆண்டுகளாக வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் ஹிந்தி மொழியில் திருப்பலி நிறைவேற்றி ஹிந்தி மொழியில் பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கிற நிலைக்கு பொறுப்பாக இருந்தவர்கள். இப்பொழுது ஓராண்டாக தன்னுடைய உடல் நலத்தை தேறி வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கும் அன்னை மரியாள் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தில் இந்த ஓராண்டில் நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இன்னைக்கு இந்த மலைக்கு ஏறி வருவார் அப்படின்னு நான் என்ன செய்யல நினைக்கல. தர்மத்துறையிலிருந்து வந்தவங்களுக்கு தெரியும். அண்ணாச்சி ஃபாதர் தேவாவும் இன்னைக்கு இப்போ பாஸ் மார்க்ல இருப்பார். அவருமே பாஸுக்கு கீழே தான் இருந்தார். அவரால் எழுந்து நடக்க முடியாது. அவருக்கு ஒரு பெரிய கட்டி ஆபரேஷன். இன்னைக்கு சங்கரன் கோயில் ஒரு திருப்பலி, அதனால சரி அவங்க அங்க இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நான் என்ன செய்யல, இன்னைக்கு கூப்பிடல. அப்ப அவங்களும் மேல வந்தாங்க. பல நாட்களுக்கு பிறகு அவர்கள் மலையேறி வருகிறார்கள். அப்ப இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அவர்களுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி தான் மலையில இருந்து ஏறி வந்தாங்க. அவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு நான் கூப்பிடாம இருந்தேன். ஆனா அவர்கள் மலையேறி வந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை தேவா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமை திருப்பலிக்கு வருகிற எல்லா மக்களுக்கும் நல்ல அசைவ அசனத்தை கொடுக்கிற திருவனந்தபுரத்தை சேர்ந்த மரியராஜ், மரிய புஷ்பம், ஜெனிலா இவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். இன்றைய நாளில் அனைவருக்கும் பாயாசம் கொடுக்கிற வடக்கு பரங்குன்றாபுரத்தை சேர்ந்த வேத சிகாமணி, ரோஸ்லின் மேரி, ராஜபிரபு, பிரவீனா இவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்குவோம். திருமலாபுரத்தை சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் ஒரு 10 கிலோ டவி அதற்கான மூடியும், திருமலாபுரத்தை சேர்ந்த அந்தோணிசாமி லூர்துராஜ் மக்கள் அசனத்தில் சாப்பிடுவதற்கு 25 சில்வர் தட்டுக்களும், திருமலாபுரத்தை சேர்ந்த சேசுராஜ் பிரைட்லின் ஒரு வாளி ஜக் இதை போன்ற அசனத்திற்கான பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு நிலையிலும் பங்கெடுக்கக்கூடிய ஆலயத்தினுடைய உபதேசியார், ஆலய பணியாளர்கள், இந்த திருத்தலத்தினுடைய வழிபாட்டை ஒழுங்கமைக்கிற நம்முடைய திருமலாபுரம் ஊரில் இருக்கக்கூடிய இயேசுவின் திரு இருதய சபையினுடைய அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் சொன்னதை போல இந்த மலையினுடைய அழகையும் வனப்பையும் வரலாற்றையும் நம்முடைய மனங்களிலும் வீடுகளிலும் பதிய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டிற்கான கேலண்டர் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு தந்தை அவர்கள் சொன்ன அனைத்து அம்சங்களும் அந்த ஒரே கேலண்டரில் வருவதை போல நாம் வடிவமைத்திருக்கிறோம். ஆலயத்தினுடைய தலைவாசலில் கேலண்டர் இருக்கின்றன, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கேலண்டரிலேயே இந்த 2024ஆம் ஆண்டிற்கான
திருவிழா நாட்கள் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் பௌர்ணமியை ஒட்டி வருகிற வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் திருமலாபுரம் மலைக்கோயில் லூர்து அன்னையினுடைய திருத்தல பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 23, 24, 25 வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகள். 23ஆம் தேதி மாலையில் கொடியேற்றம், 24ஆம் தேதி மாலையில் மலையில் திருப்பலி, இரவு முழுவதும் நாம் மலையில் இருக்கிறோம். 25ஆம் தேதி பகலில் 2 திருப்பலிகள், பிறகு பகல் முழுவதும் அடிவாரத்தில் அசன விருந்து, கொடியிறக்கம் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் பௌர்ணமியை ஒட்டி வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த ஆண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றுதான் திருவிழா, அன்றுதான் பௌர்ணமி. எனவே பௌர்ணமி ஒளியில் மாதாவின் மடியில் இந்த ஆண்டு திருவிழாவை நாம் கொண்டாட போகிறோம். பிப்ரவரி மாதம் 23, 24, 25 இந்த நாட்களில் 2024ஆம் ஆண்டிற்கான நம்முடைய மலைக்கோயில் திருவிழா நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நாம் அறிந்ததை போல இந்த மலைக்கோயில் திருத்தலம் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கோ பங்கிற்கோ மட்டும் சொந்தமானது அல்ல. தன்னை தேடி வருகிற எல்லா மக்களையும் அன்னை அரவணைப்பதை போல எல்லா மக்களுக்கும் உரித்தான திருத்தலம். எனவே இந்த திருத்தலத்தினுடைய திருவிழா இறை மக்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள், நன்கொடைகளினால் மட்டுமே நடைபெறுகிறது. இந்த திருவிழாவிற்கென்று தனியாக வரி போட்டு திருவிழா நடத்துவதில்லை. மக்கள் கொடுக்கிற காணிக்கை, மக்கள் கொடுக்கிற நன்கொடை. ஆலயத்தினுடைய தலைவாசலில் அருட்சகோதரிகள் திருப்பலி கருத்துக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அங்கே நன்கொடை ரசீது புத்தகம் இருக்கிறது. நீங்கள் இந்த திருவிழாவிற்கான செலவினங்களை சரி செய்ய உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுத்து அதற்கான ரசீதுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். 5000க்கு மேல் நன்கொடை கொடுப்பவருடைய பெயர்கள் திருவிழா அழைப்புதலில் அச்சிடப்படும். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் பணம் கொண்டு வரவில்லை என்றாலும் உங்களுடைய பெயர், முகவரி, தொலைபேசி எண்ணை என்னிடமோ அல்லது ஆலய உபதேசியாரிடமோ அல்லது அருட்சகோதரிகளிடமோ கொடுத்து உங்களுக்கான திருவிழா நன்கொடைக்கான பணத்தை நீங்கள் உறுதி செய்து கொண்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் அனைவருக்கும் அசன விருந்து தயாராக இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் தேவையான உணவு இருக்கிறது. எனவே பொறுமையாக வரிசையில் நின்று இந்த உணவை நீங்கள் உண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுதறின்று நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனிதரானவும் வார்த்தையானவரின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னி மரியாவின் நினைவாக நாங்கள் மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டுள்ள இவ்விண்ணக மறைபொருட்கள் அதே திருமகனின் இறைத்தன்மையில் நாங்கள் என்றும் பங்கு பெற செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அருளால் இந்த வருடம் முழுவதுமாக எந்த நோய் நொடிகளோ விபத்துக்களோ ஆபத்துக்களோ இல்லாதபடி மகிழ்வோடு வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் அறிந்ததை போல இந்த வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமை இரவு 10 மணியிலிருந்து தன்னூத்து அதிசய மின்னல் மாதா திருத்தலத்தில் முழு இரவு ஜெபம் நடைபெறும். அருட்தந்தை கென்னடி அவர்கள் இந்த ஜெப வழிபாட்டை இரவு முழுவதும் வழிநடத்துவார்கள். எனவே நீங்கள் இந்த இரவு அதிசய மின்னல் மாதா திருத்தலத்திற்கு வந்து இந்த முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆசிரியரை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
திருவண்ணாமலை மலை உயர்ந்த மலை, இவ்வளவு அற்புதமான இடத்தில் இவ்வளவு அருளான ஆசிரான ஆலயம் அமைந்திருப்பது பாராட்டுக்குரியது.